அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலோன் எக் பரோட்டா. இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு மைதா எடுத்துக்குவோம் முதல்ல. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டா மாவு அளவுக்கு நம்ம இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க போகிறோம். இதை நல்லா பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா சாஃப்டான ரொட்டி நம்மளுக்கு வரும். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு விரலை வச்சு பார்த்தோன்னா அந்த மாவு நமக்கு திருப்பி மேலே வரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்ம மாவு பிசைஞ்சதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் தடவிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சுருவோம் 2 மணி நேரத்துக்கு. ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் சொல்கிற பொருட்கள் எல்லாமே 2 முட்டைக்கான அளவு மட்டும்தான். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சது சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா தேவையான அளவு, புதினா, கொத்தமல்லி, குடை மிளகாய் பொடிசாக அரிஞ்சது கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு பிஞ்சு, உப்பு தேவையான அளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு பிஞ்சு, கறி குழம்போ கோழி குழம்போ மீதம் இருந்ததுன்னா அது நம்ம கண்டிப்பாக இதில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய ரொட்டியில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல காய வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கத்தில் கல் சூடாக இருக்குது. நம்ம இந்த மாவை சின்னதாக எடுத்து நைஸாக எல்லா கார்னர்ஸும் நல்லா பரத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நைஸாக பரத்தி வச்சுருக்கிற ரொட்டியை இந்த கல்லில் போட்டுடலாம். இப்போ கல் நம்ம சிம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த முட்டை மிக்சரை இதில் ஊற்றிடலாம். முட்டை மிக்சரை இதில் ஊற்றிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம 4 கார்னர்ஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். இல்லைனா இந்த கார்னர்ஸ் வெந்துருச்சுன்னா நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 பக்கமுமே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. 2 பக்கமுமே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை 4ஆக கட் பண்ணிடலாம். 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். டடா! நம்மளுடைய சுவையான ரொம்பவும் டேஸ்டியான எக் சிலோன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை கறி குழம்பு வச்சோ, ரைத்தா வச்சோ, இல்லை கெச்சப் வச்சோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் சிசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.